வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா MTR குலோப் ஜாம் மிக்ஸ் வச்சு எப்படி குலோப் ஜாம் செய்யறது தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப், திரும்பியும் இன்னொரு கப் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து அழுத்தி பிசையக்கூடாது, விரல் பட பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். விரல் பட மெல்லிசா பாலை ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பிசையணும். இது நம்ம கையில ஒட்டாம இருக்க நெய் தேய்ச்சிட்டு பிசையுங்க. கையில நெய் இல்லைன்னா என்ன வந்து நம்ம பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு அந்த மாவுக்கு மேலே தடவிக்கணும். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பால் வந்து அந்த ஒரு டம்ளரில் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்தா போதும். மெல்லிய பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இதை அழுத்தவே கூடாது, விரலால் மட்டும்தான் பண்ணணும். இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தக்கூடாது. இது அப்போதான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம நெய் தடவிக்கலாம். தடவிக்கலாம். இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். டைம் வந்து 4:25 ஆகுது. இதை நம்ம 4:40க்கு எடுத்தால் போதும். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம வந்து இந்த பெரிய முள் 8க்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் நம்மளோட மாவை. நம்ம சக்கரை பாகு செய்ய போகிறோம் குலோப் ஜாமுக்கு. நம்ம குலோப் ஜாம் மாவு எடுத்த அளவு 2 டம்ளர், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே போல் சர்க்கரையும் 4 டம்ளர் நம்ம அளந்து சேர்த்துக்கணும். 1 டம்ளர், 2 டம்ளர், 3 டம்ளர், 4 டம்ளர். நம்ம மாவோட 2 டம்ளர் மாவுனா நம்ம வந்து 4 டம்ளர் அளவுக்கு, அதாவது 2 பாதியாக வந்து நம்ம போட்டுக்கணும். தண்ணி இருக்கிற அதே அளவு சர்க்கரையும். இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரையோட கலர் எல்லோ கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த சர்க்கரையை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை லைட்டாக கிண்டிட்டு அது நல்லா கொதிக்கணும்.
வந்து கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பாகை கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வரணும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேம் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். பத்து நிமிஷமாக நம்ம வந்து இதே மாதிரி கொஞ்சம் லோவில், ஹையில் தான் இருக்கணும். ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து இதான் ஹை, இதிலேருந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த பதத்துக்கு ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியமாக வச்சுட்டு, லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன். ஆன் பண்ணியிருக்க டைம் வந்து இதுதான். 9க்கு வந்தோடனே நம்ம வந்து ஒரு எல்லோ கலரில் அந்த பாகு வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். இந்த மாதிரி கண்டினியூஸாக 10 நிமிஷத்துக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில். பாகு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி வரணும். அதே மாதிரி பாகம் வந்து எல்லோயிஷ்ஷாக ஆகணும். இந்த மாதிரி இந்த டைமில் வந்து என்ன கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதி விடட்டும். இது கூட வந்து நம்மளுக்கு ஸ்மெல்லுக்காக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேர்டமன் பவுடர், அதாவது ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே வேணான்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இந்த கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வந்து அதை கொதிக்க வைக்கணும். திக் கன்சிஸ்டன்சியும் வரணும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பார்க்கலாம். நம்ம உருட்டி வச்ச மாவு இப்போ கையில் வந்து நெய்யை வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை பிச்சு பார்ப்போம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வரணும். ஓகே, இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருட்ட போகிறோம். குட்டியாக உருட்ட போகிறோம், வெடிப்பு இல்லாமல். நல்லா வந்து நடு பாதத்தில் வச்சு உருட்டுங்க, வெடிப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டியாக உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதும் அந்த சர்க்கரை பாகில் போடும் போதும் இது ரொம்ப பெருசாயிரும். சிறிது சிறிது உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவணும், இல்லைன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் ஒற்றை பதத்தில் வந்துடும். இனி எல்லா உருண்டைகளும் இந்த மாவு இதே சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். வச்சுருக்கோம், இதை இப்போ பொரிக்கலாம். குட்டியாக உருட்டி வச்ச உருண்டையை இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். நம்ம வந்து எண்ணெயிலையும் பொரிச்சிக்கலாம், நெய் ஊற்றியும் பொரிச்சிக்கலாம். நான் வந்து எண்ணெயில் பொரிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பொறுமையாக போடுங்க. இப்படி வந்து நம்ம இந்த சூடு எண்ணெயில் நம்ம செஞ்சு வச்ச உருட்டி வச்ச குலோப் ஜாமுன்னு ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஜல்லிக்கரண்டி வச்சு
மெல்லீஸாக கிண்டி விட்டுக்கலாம். லேசாக கிண்டணும், இல்லைன்னா குலோப் ஜாமுன் நம்மளுக்கு உடஞ்சிரும். எண்ணெய் ப்ரௌனிஷாக வரணும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது இதோட சைஸ் நம்மளுக்கு பெருசாகும். நல்லா டார்க்காக வந்துருச்சு குலோப் ஜாம். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கப்போ எண்ணெயோட சூடுனால இந்த மாதிரி டார்க்காக வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாகில் போட போகிறோம். வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயை வடிகட்டி இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். பாகு கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச குலோப் ஜாமை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கலாம். இதை உள்ளே போட்டு லைட்டாக நம்ம ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது, ஏன்னா குலோப் ஜாம் சூடில் இருக்குது, உடஞ்சிடக்கூடாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.